பரத்வாஜ் இன்னிசை இரவு நிகழ்ச்சிக்கு சிறப்பு வருகை புரிந்திருக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சரும் மாயிகாவின் தேசிய தலைவருமாகிய மாண்புமிகு டத்தோஸ்ரீ சாமிவேலு அவர்களே, உள்நாட்டு வாணிப பயணீட்டாளர் விவகாரத்துறை துணை அமைச்சருமாகிய மாயிகாவின் துணைத் தலைவருமாகிய டத்தோ சுப்பிரமணியம் அவர்களே, பிரமுகர்களே, ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த பனி சூழ்ந்த மலை நங்கையின் ஆசீர்வாதத்தோடு மீண்டும் வணக்கம் கூறுகின்றோம். தொடரும் அங்கம் கலைஞர்களை கௌரவிக்கும் அங்கம். அந்த வகையில் கலைஞர்களின் காவலர் மாயிகாவின் தேசிய தலைவர் மாண்புமிகு டத்தோஸ்ரீ சாமிவேலு அவர்களையும், உள்நாட்டு வாணிப பயணீட்டாளர் விவகாரத்துறை துணை அமைச்சர் டத்தோ சுப்பிரமணியம் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுடன் எஸ்ட்ரோ வானவில்லின் தலைவர் டாக்டர் ராஜாமணி அவர்களையும் உடன் அழைக்கின்றோம். இப்பொழுது கலைஞர்களை டத்தோஸ்ரீ அவர்கள் கௌரவிப்பார். முதலாவதாக இசைக்கு மெருகூட்டி இசை தமிழை திரை இசை மூலம் வெளிக்கொணர்ந்து இளைய உள்ளங்களில் உலாவரும் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்களுக்கு டத்தோஸ்ரீ அவர்கள் சிறப்பு செய்வார். அடுத்ததாக தனது மிடற்று கருவியில் சொற்களை ஏந்தி இன்னிசையோடு தவழ்ந்து இளைய ராகத்தை தென்றலோடு கலந்து தெம்மாங்க இசைக்கும் திரை இசை பாடகி சுஜாதா அவர்களுக்கு டத்தோஸ்ரீ அவர்கள் கௌரவிப்பு செய்வார். அடுத்ததாக திரை இசை உலகில் வளர்ந்து வரும் பின்னணி பாடகர் கிருஷ்ணராஜ் அவர்களுக்கு டத்தோஸ்ரீ அவர்கள் சிறப்பு செய்வார். தொடர்ந்து இவரும் திரை இசை பாடகி குமாரி ஷாலினி அவர்களுக்கும் டத்தோஸ்ரீ அவர்கள் இப்பொழுது சிறப்பு செய்வார். அடுத்த அங்கம் உள்ளூர் கலைஞர்களுக்கு டத்தோஸ்ரீ அவர்கள் சிறப்பு செய்யும் அங்கம். முதலாவதாக 2002 ஆண்டின் எஸ்ட்ரோ வானவில் பாடல் திறன் போட்டியின் வெற்றியாளர் குமாரி எலிண்டா. அடுத்து ஆஷா லதா.
தொடர்ந்து முரளிதரன். நன்றி டத்தோஸ்ரீ. தொடர்ந்து வரும் கலைஞர்களுக்கு நமது துணை அமைச்சர் டத்தோ சுப்பிரமணியம் அவர்கள் சிறப்பு செய்வார். முதலாவதாக பல பாடல்களை பாடி அழகு தமிழை பாடலில் ஏற்றி இசை தமிழுக்கும் பாடல் கலைக்கும் தனக்கென ஒரு முத்திரையை படைத்தவர் பாடகர் பத்மஸ்ரீ எஸ்பி பாலா அவர்கள். அவர்களுக்கு அடுத்தாற்போல் டத்து அவர்கள் சிறப்பு செய்வார். ரோஜா மலர் என்றால் நமக்கு நினைவுக்கு வருவது அதன் மனமும் நிறமும் தான். அது ஒரு காலம். ஆனால் இன்று ரோஜா என்றால் நமக்கு பாடகர் உன்னி தான் நினைவுக்கு வருவார். அடுத்து பாடகர் உன்னி அவர்களை சிறப்பு செய்ய இங்கே அழைக்கின்றோம். அடுத்து இந்த பாடலுக்கு பிறகுதான் கருப்பு என்ற வண்ணமே அனைவருக்கும் பிடிக்க ஆரம்பித்தது எனலாம். அந்த வகையில் அனைவரது மனதையும் வசப்படுத்திய பின்னணி பாடகி அனுராதா ஸ்ரீராம் அவர்களை டத்து அவர்கள் கௌரவிப்பார். தொடர்ந்து எஸ்ட்ரோ வானவில் பாடல் திறன் போட்டியில் தங்கள் திறமைகளை வெளிக்கொணர்ந்த பாடகர்களுக்கு கௌரவிப்பு. முதலாவதாக ஜோதி, அடுத்து அன்பரசன், தொடர்ந்து புவனேஸ்வரன், அடுத்த அங்கம் இசை காவலனுக்கு இசையமைப்பாளர் சிறப்பு செய்யும் அங்கம். இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள் டத்தோஸ்ரீ அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்வார்.
அடுத்ததாக நம் துணை அமைச்சருக்கு சிறப்பு செய்யும் அங்கம் மாண்புமிகு டத்தோசி சுப்பிரமணியம் அவர்களுக்கு பாடகர் பத்மஸ்ரீ SP பாலா அவர்கள் சிறப்பு செய்வார். டத்தோஸ்ரீ அவர்களுக்கும் டத்து ராஜாமணி அவர்களுக்கும் கலைஞர்களுக்கும் நமது நன்றி. தொடர்ந்து கானமழையில் ரசிகர்கள் நனைய மீண்டும் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்களிடம் நிகழ்ச்சியை ஒப்படைக்கின்றோம். இதோ பரத்வாஜ் அவர்கள். மீண்டும் இந்த இசை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இப்பொழுது திரு SP பாலசுப்ரமணியம் அவர்கள் ஒரு தெலுங்கு சாங் பாடுவார். சார், இங்கே ஒரு 2 விஷயம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒரு இசையமைப்பாளரோட நிகழ்ச்சி நடக்கும்போது சாதாரணமாக பொதுவாக அவங்களுடைய குழுவுடன் அவங்க கம்போஸ் பண்ணியிருக்கிற பாட்டுகள் தான் மேடையில் பாடப்படுகிறது. எந்த பாடகர் வந்தாலும் பாடகி வந்தாலும். இன்றைய தினம் அவர் ரொம்ப பெரிய மனசில் நீங்கள் என்னென்ன விரும்புகிறீங்களோ மற்றவங்க பாடல் வரப்போகிற பாடல்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. He is very magnanimous. Give him a round of applause to him. Very nice of him. Thank you. அப்புறம் எனக்கு பேச வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காது தெரியாது. இன்றைய தினம் இந்த வானவில் கான்டெஸ்ட்டில் போட்டியில் வந்து பாடினவங்களை பெரும்பாலும் எல்லாரும் ரொம்ப நல்லா பாடிருக்காங்க. இவ்வளோ டேலண்ட் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சாதாரணமாக ஒரு இசையமைப்பாளர் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கும்போது அவங்க பாடினவன்னு கேட்டால் எப்படி பாடுவாங்களோ தெரியாமல் பயந்துட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது கஷ்டமான விஷயம். அதுக்கு கூட அவருக்கு பாராட்டுக்கள் நம்ம தெரிவித்துக்கணும். அந்த சிங்கர்ஸுக்கு எல்லாருமே என்னுடைய அன்பான வேண்டுகோள், நல்லா பாடுறீங்க, முயற்சி செய்யுங்க, யாரையும் இமிட்டேட் பண்ணாமல் பாடுங்க, உங்கள் குரல்லையே பாடுங்க. அதனால தான் உங்களுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு ஒரு அங்கீகாரம் ஏற்படும். மேடையில் பாடும்போது மற்றவங்க மாதிரி பாடும்போது அப்படியே பாடினாங்களேன்னு கைத்தட்டுகள் கிடைக்கும். ஆனால் உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா உங்களுக்குன்ற ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கணும். Imitation temporary, but you have to be yourself. Try to be like that, and all the best to you. God bless you all. Thank you. Shankara Nada Sharira वेद विहारा हरा जीवेश्वरा शंकरा नाद शरीरा परा वेद विहारा हरा जीवेश्वरा शंकरा गानमे नीदनी प्राणमे गानमनी मौन विचक्षण ध्यान विलक्षण रागमे योगमनी प्राण
విలక్షణ రాగమే యోగమని నాదోపాసన చేసిన వాడను నీ వాడను నేనైతే నాదోపాసన చేసిన వాడను నీ వాడను నేనైతే దిక్కరిల్రజిత హిమగిరీంద్రసిత కంధరా నీలకంధరా శుద్రులెరుగని రుద్రవీణ నిర్నిద్రగానమిది అవధరించరా వినితరించరా శంకరా నాద శరీరాపరా వేద విహారా జీవేశ్వర శంకరా మెరిసే మెరుపులు మురిసే పెదవుల చిరు చిరు నవ్వులు కాబోలు ఉరిమే ఉరుములు సరి సరి నటనల సిరి సిరి మూవలు కాబోలు మెరిసే మెరుపులు మురిసే పెదవుల చిరు చిరు నవ్వులు కాబోలు ఉరిమే ఉరుములు సరి సరి నటనల సిరి సిరి మూవలు కాబోలు పరవశాన శిరసు గంగా ధరకు జారెన శివగంగా పరవశాన శిరసు గంగా ధరకు జారెన శివగంగా నాగాల లహరి నువ్వు మునుగంగా ఆనంద వృష్టిని తడవంగా శంకరా నాద శరీరాపరా వేద విహారా జీవేశ్వర శంకరా 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 థ్యాంక్ యూ వెరీ మచ్. நன்றி சார். அடுத்த பாடல் என்ன இது என்ன இது அனுராதா ஸ்ரீராம், உன்னிகிருஷ்ணன், ரோஜாவனம் இந்த படத்தில் உங்களுக்காக. இதயமில்லாமலே நான் வாழ்கிறேன். இதயம் இதயம் என்னை விட்டு உங்களில் கிடக்கிறதே. தென்றலிலே ஈரப்பதம் குறைகிறதே. தென்றலிங்கே
பிடித்து எரிகிறதே. என்னை விட்டு உன்விழியில் கிடக்கிறதே. கையை தட்ட மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் சொல்லுங்க. Alright, everybody please. கால் சுவடு வாழும் அது எந்த மனது. இது என் விழிகள் என்னை விட்டு உன் வழியில் கிடக்கிறதே. இந்த உலகம் தேடு தேடு வெறுகிறகம். என்னை விட்டு உன் வழியில் கிடக்கிறதே. உங்களிங்கே தீ பிடித்து எரிகிறதே. Thank you. Thank you. அடுத்து வரும் பாடல் சுப்பமா சுப்பமா. ரோஜா கூட்டம் சுப்பமா சுப்பமா பாட வருகிறார் கிருஷ்ணராஜ், ஷாலினி.
சூப்பம்மா சூப்பம்மா ஏ சூலூரு சூப்பம்மா நீ செப்பம்மா செப்பம்மா ஒரு நல்வாக்கு செப்பம்மா ஆடிடம் பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் அது அச்சமாடம் நாடம் என்று சொல்லி காட்டம்மா துறக்கின்ற யுத்தம் முடிக்குமா இல்ல பூங்கொடி சாய்க்கின்ற யுத்தம் முடிக்குமா காதல் கண்ணு முடிக்குமா இல்ல கண்ணோ தின்னு முடிக்குமா சூப்பம்மா சூப்பம்மா ஏ சூலூரு சூப்பம்மா நீ செப்பம்மா செப்பம்மா ஒரு நல்வாக்கு செப்பம்மா மதுர மல்லிகையும் நெல்லை அல்வாவும் வாங்கி தந்தா தான் ஆள பிடிக்குமா லஞ்சோ நீ தந்த மஞ்சம் கொடி வந்தா பஞ்சம் என் பஞ்ச சொன்னா தீருமா புல்லாங்குழல் வாசிக்கிற மென்மை பிடிக்குமா இல்ல சங்கெடுத்து ஓடுகிற தன்மை பிடிக்குமா எப்போதுமே முப்போகமா பட்டுதான் பெண்ணுக்கு உத்தியோகமா ஊத்தாங்குமா ஏ சூப்பம்மா சூப்பம்மா ஏ சூலூரு சூப்பம்மா நீ செப்பம்மா செப்பம்மா ஒரு நல்வாக்கு செப்பம்மா மரக்கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாளே தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே நா 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 சுக்கா போட்ட ஜவாபு சின்னாத ஜவாபு சுக்கா போட்ட ஜவாபு சின்னாத ஜவாபு கட்டில் சேவைகளும் காதல் தேவைகளும் என்றும் பெண்ணுக்கு இன்பம் தராது சேவை முடிந்த பெண்ணும் சேர்த்து அடித்தபடி செய்கள் வருடி கொடு உண்ண விடாது மடிய மட்டும் நிறைவைக்க இரவு போதுமடி உன் கனவு எல்லாம் நிறைவைக்க ஆய்வு வேணுமடி ஞானம் காக்கும் வேதை பெண்ணின் மானம் காக்கும் மனிதன் தலைவன் தாண்டா கடவுள் தாண்டா சுப்பம்மா சுப்பம்மா நான் சுருரு சுப்பம்மா செப்பம்மா செப்பம்மா ஒரு நல்வாக்கு செப்பம்மா ஆடிடும் பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் அது அச்சமாடம் நாடம் என்று சொல்லி காட்டம்மா பூங்கலத்திற்கென்ற யுத்தம் முடிக்குமா இல்ல பூங்கொடி சாய்க்கின்ற யுத்தம் முடிக்குமா காதல் கண்ணு முடிக்குமா இல்ல கண்ணோ தின்னு முடிக்குமா Thank you. நன்றி. அடுத்த பாடல் ஒரு ஹிந்தி பாடல். இந்த ரேடியோ அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி அப்படியே பாட்டு அனௌன்ஸ் பண்ணி நினச்சிருக்கீங்களே.
நிறைய பேசணும்னு ஆசை தான், இருந்தாலும் ஒரு சில காலகட்டத்துக்குள்ளே நம்ம ப்ரோக்ராமை முடிக்கணும். எவ்வளவு பாடல்களை பாட வைக்கலாங்கிறத உங்களுக்கு கொடுக்கலாங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த மாதிரி. ஸோ அடுத்த பாடல் திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடுகிறார். எனக்கு பிடித்த அவருக்கு பிடித்த முகமது ரஃபி சார் பாடல், பழைய பாடல். हसीना लिखो या दिलरुबा लिखो, हैरान हूँ कि आपको इस खत में क्या लिखूं। ये मेरा प्रेम पत्र पढ़कर कि तुम नाराज ना हो, कि तुम मेरी जिंदगी हो, कि तुम मेरी बंदगी हो। ये मेरा प्रेम पत्र पढ़कर कि तुम नाराज ना हो, कि तुम मेरी जिंदगी हो, कि तुम मेरी बंदगी हो। तुझे मैं चांद कहता था मगर उसमें भी दाग है। तुझे मैं चांद कहता था मगर उसमें भी दाग है। तुझे सूरज मैं कहता था मगर उसमें भी आग है। तुझे इतना ही कहता हूँ कि मुझको तुमसे प्यार है, तुमसे प्यार है, तुमसे प्यार है। ये मेरा प्रेम पत्र पढ़कर कि तुम नाराज ना हो, कि तुम मेरी जिंदगी हो, कि तुम मेरी बंदगी हो। तुझे गंगा मैं समझूंगा, तुझे जमुना मैं समझूंगा। तुझे गंगा मैं समझूंगा, तुझे जमुना मैं समझूंगा। तू दिल के पास है इतनी, तुझे अपना मैं समझूंगा। अगर मर जाऊं रूह भटके कि तेरे इंतजार में, इंतजार में, इंतजार में। ये मेरा प्रेम पत्र पढ़ के तुम नाराज ना हो, कि तुम मेरी जिंदगी हो, कि तुम मेरी बंदगी हो। ये मेरा प्रेम पत्र पढ़ के तुम नाराज ना हो, कि तुम मेरी जिंदगी हो, कि
तुम मेरी बंदगी हो। शुक्रिया, बड़ी मेहरबानी, थैंक यू वेरी मच। தேங்க்யூ சார். அடுத்து வருவது ஒரு மலையாள பாடல். பாட வருகிறார் சுஜாதாஜி. പവിഴമഴ മഴവിൽ കുളിരഴകു വിരിഞ്ഞൊരു വർണ്ണമഴ തോരാത്ത മോഹമീ മഴ ഗന്ധർവഗാനമീ മഴ ആദ്യാനുരാഗരാമഴ പ്രണയമണിത്തൂവൽ
நன்றி நன்றி. அடுத்து வரும் பாடலுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய முதல் படம் காதல் மன்னன் ரிலீஸ் ஆச்சு. இந்த உன்னை பார்த்த பின் விரும்ப. அதுக்கு அடுத்த படம் பூவேலி. பூவேலியில் ஒரு பாட்டு ரொம்ப கிளாசிக்காக பேஸ்ட், ஒரு பூ எழுதும் கவிதை என்ற பாட்டு. இந்த பாட்டு நான் ஒரு 2000 தான் ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலி மலேசியா வந்தேன். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு நபர் இந்த ஊரில் ஒருத்தர் எனக்கு தத்தோ ஜெகதீசன் சார் என்னை கூப்பிட்டார் இந்த ஊர்லேருந்து வேறு விஷயமா. அவர் மூலமாக நான் இந்த ஊருக்கு வந்தேன். வந்த இடத்துல நிறைய பேரை பார்த்து எனக்கு எப்போ மலேசியா வந்தாலும் ஒரு பெரிய கவலை வந்துடும். எனக்கு இந்தளவு நம்ம பாடல்களை நேசிக்கிறாங்க, இதுக்கு நம்ம இன்னும் உழைக்கணும், இன்னும் அதிகமாக என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய கவலையோடு தான் போவேன். இல்லை அது ஆல்மோஸ்ட் இப்போ 2 வருஷத்தில் ஒரு 7-8 தடவை வந்துட்டேன். பர்சனல் விஷயமாகவும் இங்கே போஸ்ட் ப்ரொடக்ஷன் விஷயமாகவும். ஸோ அந்தளவு எனக்கு மலேசியா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப நன்றி. ஐ ரியலி தேங்க் யூ ஆல். யூ ஹவ் பீன் சச் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் டு மீ. இது முகஸ்துதிக்கு வேறு சொல்லலை, எனக்கு எங்கள் ஊரில் எவ்வளவு பாசம் கிடைக்குதோ அதுவும் அதற்கு மேலே இங்கே கிடைக்கிறது. ரொம்ப சந்தோஷம். ஸோ ப்ளீஸ் வெல்கம் உனிகிருஷ்ணன் அண்ட் ரேஷ்மி. நண்பர்களே, திரு பரத்வாஜ் அவர்கள் எனக்கு நிறைய மெலடிஸ் கொடுத்துருக்காரு. பட் இந்த ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். பியூட்டிஃபுல் ஆர்கெஸ்ட்ரேஷன், பியூட்டிஃபுல்லி கம்போஸ்ட். அண்ட் என்னோட ஆசை என்னென்னா, ஹீ டஸ் அ லாட் ஆஃப் சர்வீஸ் ஃபார் ஃபிலிம் மியூசிக் அண்ட் brings out many more wonderful songs. I wish him all success. Thank you, thank you, thank you so much. Please give him a big hand, please. Thank you so much. ரேஷ்மி தமிழ்நாட்டில் இப்பொழுது வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு பாடகி. நிறைய பாடல்கள் இவங்களோட ஹம்மிங்ஸ்லாம் வரும். இப்போ நிறைய சோலோ சாங்ஸும் பாடுறாங்க. இது உங்களுக்காக ஒரு பூ எழுதும் கவிதை. சிறுத்தே துளியாய் தாள்களின் மேலே இளமையின் கவிதைகள் இறதிட வேண்டும். அழகிய இதழ் கொண்டு வா. முத்தம் என்பது நாம் காணும் தியானம், முத்தம் என்பது நாம் காணும் தியானம். அது முடியும் முன்னமே நாம் காண்போம் தியானம். கவிதை தேன் துளியாய் உருளும்.
வைத்த குமிழிகள் போலே உடைவது உடைவது வாழ்வு. காற்று துரத்தும் கடலலை போலே தொடர்வது தொடர்வது உடல் மீது கொஞ்ச காலம் இளைப்பாறும் காதலே, உடல் தெரிந்து போன பின்னும் உயிர் வாழும் காதலே. காலங்கள் இங்கு தீரும் அதுவரை செல்வோமா, காலங்கள் தீரும் இடத்தில் புது ஜென்மம் கொள்வோமா. மூச்சிலே நானும் என் மூச்சிலே நீயும், காற்றில் ஒளிகள் கேட்கும் வரையில் காதல் கொள்வோமா. ஒரு பூவெழுதும் கவிதை சிறுதே துளியாய் உருவும். நதி நீர் எழுதும் கவிதை அது ஓவியமாய் விரியும். காதல் இருக்கும் சேர்களுக்குள்ளாம் சூரிய குடும்பம் சொந்தம். உலகம் திறந்து வைத்த முதல் சாவி காதல்தான், திறந்தவன் தொலைத்து விட்டான் இன்னும் அந்த தேடல்தான். சுடக்கொடி எதற்கு வந்தோம் தொலைத்ததை காணத்தான், உதட்டினில் தொடங்கி அந்த உயிர் சென்று தேடத்தான். நீ என்பதும் பாவி நான் என்பதும் பாவி, உன்னில் என்னை என்னில் உன்னை ஊற்றிக் கொள்வோமா. ஒரு பூவெழுதும் கவிதை சிறுதே துளியாய் உருவும். நதி நீர் எழுதும் கவிதை அது ஓவியமாய் விரியும். உலகத்தின் மெல்லிய தாள்களின் மேலே இளமையின் ரகசிய தாள்களின் மேலே அழகிய இதழ் கொண்டு வா. முத்தம் என்பது நாம் காணும் தியானம், அது முடியும் முன்னமே நாம் காண்போம் ஞானம். முத்தம் என்பது நாம் காணும் தியானம், அது முடியும் முன்னமே நாம் காண்போம் ஞானம். நன்றி, தேங்க்யூ. இதுக்கு என்ன அர்த்தம் இப்படின்னு ஒரு பாட்டு இப்போது ஃபேமஸாக இருக்கு. ஜங்ஷன் என்ற படத்தில் இதுக்கு என்ன அர்த்தம் பாட வருகிறார்கள் என் இசைக்குழு சேர்ந்தவர்கள். அதற்கு முன்னால் நான் வந்து இந்த கோரியோகிராஃபி பண்ண திரு ஜான் பிரிட்டோவை கொஞ்சம் அழைக்கிறேங்க ஸ்டேஜில். ஜான், could you please come out to the stage please? Is John there? ஓகே, பாட்டு முடிந்த அப்புறம் பார்க்கலாம் அவரை. இந்த பாட்டை பாட வருகிறாங்க என் குரூப்பில் இருக்கிற திரு விஜயசங்கர், திரு அமல்ராஜ், திரு சிம்சன். அங்கேருந்து பாடுங்களா? They're singing from that stage. Check, check, one. Check, one, check. So this, okay? The voice. Yeah, this is John Brito. Please give me a big hand. He's done a wonderful job. He's done a great job. ரொம்ப கலர்ஃபுல்லாக பண்ணிங்க. Thank you so much. Okay? இது உங்களுக்காக இதற்கு என்ன அர்த்தம்?
தினந்தோறும் நடக்குது இங்கே ஃபங்க்ஷனு. இதுக்கு என்ன அர்த்தம், 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 இதுக்கு என்ன அர்த்தம். தினந்தோறும் பேஷன் நடக்குது. காம்பவுண்டு சுவர் மேல சட்டசபை நடக்குது. கொத்ததம்மா 9 பேர் அடிச்சா தான் இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம், 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 இதுக்கு என்ன அர்த்தம். கட்டடிப்பா காலடிப்பா காலேஜுக்கு அதுக்கு தான், தம்மடிப்பா பீரடிப்பா டீனேஜ் அதுக்கு தான். இதுக்கு என்ன அர்த்தம், 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 இதுக்கு என்ன அர்த்தம். போட்டு அலையுது வாரத்துல 7 நாள் பியூட்டி பார்லர் போகுது. ஓல்டு பியூட்டி ஆகணும்னு பகலனவு காணுது. இதுக்கு என்ன அர்த்தம், 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 இதுக்கு என்ன அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம், 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 இதுக்கு என்ன அர்த்தம். நன்றி. இந்த டைப் பாடல்கள் வந்து மலேசியா நாட்டில் தான் நான் வந்து கேட்டு இன்ஸ்பயர் ஆகி போடும் போட்டேன், இந்த பாடும் நான் போட்டேன். ஐ ஷுட் தேங்க் த குரூப் விச் டிட் ப்ரோக் த சாங். ஐ திங்க் இட் வாஸ் கீஸ் ஆர் லாக், அந்த குரூப் தெரியல. ஒன் குரூப் ஃப்ரம் மலேசியா ஹேர்ட் அ சாங். அதில் ரொம்ப நல்ல குரூப் இருந்தது. அதுலேருந்து இன்ஸ்பயராக நான் பாட்டு தான் போடு அண்ட் இதுக்கு என்ன அர்த்தம். I thank them really. They're giving a good song. Now we go for a small commercial break.